அம்மா மாலை வணக்கம். வணக்கம். உங்கள் பேருமா? என் பேர் ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி, சரி, நல்ல பேர். ஏன் இப்படி சிவ தலத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க? என்ன பவர் இருக்கு? பவர் இருக்கிறதுனால. பவர் இருக்கு. நமக்கு நாலு காசு இருந்தால் தான் ஒரு துணிக்கு சோப்பு வாங்கணும், எண்ணெய் வாங்கணும், ஒரு உடம்பு நல்லானா ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும். யார் கொடுப்பா? அதுக்கு தான் அப்படியே உட்காந்துருக்கோம். சரி, உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? நான் எங்கள் கூட பிறந்தெல்லாம் எல்லாரும் தனித்தனியாக போயிடுச்சு. அதான் எத்தனை பேருண்ணே? அது என்னோட பிறந்தது 5 பேர். எல்லாம் 2 இது செத்து போச்சு. இன்னும் 3 இது இருக்கு. சரி, ஓகே. உங்கள் வீட்டுக்காரரு? அவர் இல்லை. அவர் எப்போ போனார்? போய் இப்போ 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷம் ஆச்சு. பிள்ளைங்கள இப்போ கட்டி கொடுத்துட்டீங்களா? பொம்பளை பிள்ளைங்க 2 கட்டி கொடுத்துட்டேன். பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. பையனுக்கு 2, ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைகளுக்கும் பிள்ளைங்க இருக்கு. நான் போகிறதில்ல, மாமச்சின வீட்டுக்கெல்லாம் நான் போகிறதில்ல. நம்மளால அடுத்தவங்க குடும்பம் கெட்டு போகக்கூடாது. அடுத்தவங்க குடும்பம் அந்த பிள்ளை வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது. அதனால நீ அங்கிட்டு போகிறதில்ல. ஃபோனில் பேசிக்குவோம். ஃபோன் கொண்டாந்து கொடுத்தா வீட்டுக்கு போகக்கூடாதும்பாங்க. போய் பார்த்தேன்னா வந்துடுவீங்க. நான் வந்து போய் தங்கலாம் மாட்டேன். நம்மளால அடுத்தவங்க குடும்பம் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு நான் வந்துடுவேன். சரிம்மா, பார்த்துட்டு வந்துடுவேன். சரி. சரி, உங்கள் கணவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவரு கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? அவங்க கூட பிறந்தவர் 5 பேர். 5 பேத்துல எல்லாருமே போயிட்டாங்க. ஒருத்த கூட இல்லை. ஒருத்த கூட இல்லைங்க. எல்லாருமே போயிட்டாங்க. என் நாத்தனார் 2 பேர், என் குழந்தைங்க 2 பேர், என் புருஷன் ஒரு ஆள், 5 பேருமே போயிட்டாங்க. எல்லாமே போயிட்டாங்களா? எல்லாருமே போயிட்டாங்க. ஒருத்த கூட இல்லை. எல்லாம் சிவன்கிட்ட போயிட்டாங்க. ஒருத்த கூட இல்லை. எங்களுக்கு இந்த ஊரில் வேங்கூர். நீங்கள் வேங்கூரா? வேங்கூர். நான் ஓ, சரிம்மா. வேங்கூர்லேருந்து வந்து இங்கே இருக்கேன். இப்போ எங்கே நைட்டு எங்கே படுத்துக்குவீங்க? இருக்கா இங்கே. அவள் புருஷன் செத்து போனாங்கன்னா அவள் வேலைக்கு போயிட்டு பிள்ளைங்களை கால் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் படிக்குது. அவள் வீட்டில் நான் செஞ்சுக்கிட்டு இவனை கொடுக்குறத வாங்கி கொடுத்துக்கிட்டு நானும் தின்னுக்கிட்டு இவங்களை உட்காந்து. சரி சரி சரி. இப்போ உங்களுக்கு வயசு எவ்வளோ இருக்கும்? எனக்கு 85 வயசு இருக்குங்க. 85க்கு மேலே. 85க்கு மேலே இருக்கும் எனக்கு. 85 வயசுக்கு மேலே இருக்குமா? இல்லைம்மா, அவ்வளோ வயசு இருக்காதுமா. நீ தப்பா சொல்கிற. பார்த்தா பிடிக்கணும்னு சொல்லியா? எல்லாத்துக்கும் மூத்தவ நானும். எங்கள் அக்கா 80 வயசுல செத்து போச்சு. எங்கள் அக்கா 80 வயசுல செத்து போச்சு. எங்கள் அக்கா செத்து இப்போ 3 வருஷம் ஆச்சு. 80 வயசுல செத்து. இப்போ நான் எங்கள் அக்காவுக்கு அடுத்தாப்புல நானும், எனக்கு அடுத்தாப்புல இன்னொருத்த, அதுக்கு அடுத்தாப்புல இன்னொருத்த, 3வது இருக்கும். இன்னொருத்தி இருக்கா. இன்னும் 2 பேர் இருக்கிற ஆளுங்க. 3 பேர் இருக்காங்க. ஓ, அதனால் உங்களுக்கு 85 வயசு இருக்கணும். நீங்களா ஒரு எனக்கு கார்டுலேயே இருக்குப்பா. ரேஷன் கார்டுலேயே இருக்குது. ரேஷன் கார்டுலேயே இருக்குது. வீட்டில் ரேஷன் கார்டு என் பையன் வச்சுருக்கேன். இருக்குது. அப்போ நான் வீட்டுக்கு இது எழுதினோம்ல. ஆமாம். ஓட்டை ஐடியாலாம் அங்கே தானே இருக்குது எனக்கு. ஓ, சரி சரி சரி. ஓட்டை ஐடியா இருக்குல்ல, அதில் பார்த்தா தான். சரி, இப்படி வந்து உட்காந்துருக்கமேனு உங்களுக்கு எதுவும் சங்கடமாக தெரியலையா? எது திருடலை, வரண்டலை, பொய் சொல்லலை. சிவவாசலுக்கு வந்தோம், சோத்தை கொடுக்குறாரு, வாங்கிட்டீங்கன்னா யாரும் இறக்கப்பட்டவங்க ஒரு துணிமணி கொண்டு கொடுக்குறாங்க, கட்டிக்கலாம். என்ன நமக்கு அதெல்லாம் எந்த இது ஒரு மன வருத்தம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டுக்காரர் விட்டுட்டாரு, அப்பா அம்மா விட்டுட்டாங்க. பிள்ளை குட்டிங்க நல்லா இருக்கட்டும் தான் நான் நினைக்கிறேன். ஒழிஞ்சி ஐயோ நம்ம பிள்ளைங்க இப்படி விட்டுருச்சே, அதுக்கெல்லாம் கட்டு போட்டும் இப்படி இருக்கமேன்ட்டு நான் நினைக்கிறேன். மாதம் ஒரு பையனை அவருக்கு அர்ச்சனை பண்ணுறேன். எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கட்டும், நானும் நல்லா இருக்கணும். நீ தாண்டா கவுண்ட் பண்ணணும். வாங்குற காசுலேயே அவருக்கு அர்ச்சனை பண்ணிக்கணும். பிரதோஷம் பிரதோஷத்துக்கு நீங்கள் வந்து அர்ச்சனைக்கு கொடுத்துருங்க. அர்ச்சனை எவ்வளோ கொடுப்பீங்க? தேங்காய் 10 ரூபாய். ஓ, சரி சரி சரி. தேங்காய் 10 ரூபாய். 21 ரூபா 102 ரூபா தட்டு, 21 ரூபா அரைச்சல் தட்டுக்கு கொடுத்து உடச்சிடு. எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கட்டும், நம்மளும் நல்லா இருக்கணும். செஞ்சுருவேன். நான் ஒருத்தர் பிள்ளைங்க தான் நம்ம பிள்ளைங்க இப்படி விட்டுருச்சே, ஐயோ அதெல்லாம் போட்டுமே நான் அவரை சொல்ல மாட்டேன். நம்ம சொன்னோம்னா நம்ம பிள்ளைங்களை பாதிக்கும். நம்ம இருந்து என்னத்தை வாரி எடுக்க போகிறோம்? என்னத்தை வாரி எடுக்க போகிறோம்? ஒன்றும் கிடையாது.
பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும். பிள்ளைங்களுக்காக நீங்கள் தவாழ்க்கைக்கு வந்துட்டீங்க. ஆமாம், பிள்ளைங்க நல்லா இருந்துட்டு போகுது. சரி, இந்த நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மனநிறைவு கிடைச்சிச்சா? எனக்கு நிம்மதியாக தான் இருக்குது. ஆ, நிம்மதியாக தான் நான் இருக்கேன். எனக்கு மனசுக்கு நிம்மதியாக தான் இருக்குது. எங்கள் வீட்டில் இருந்து நான் புரிந்து தலைப்பட்டதுக்கு எனக்கு இங்கே வந்து நிம்மதியாக தான் இருக்குது. நிம்மதியாக இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பாடு தர முடியுமா உங்களால்? இருக்கு, எடுத்துகிட்டு போய் சாப்பிடு. எடுத்துகிட்டு போய் சாப்பிடு. சாப்பாடு எங்களுக்கு பஞ்சம் இல்லைப்பா. யாராக இருந்தாலும் கொண்டு வந்து இப்போ தான் கொண்டு கொடுத்துட்டு போகிறாரு. இப்போ தான் கொண்டு கொடுத்துட்டு போகிறாரு. நிஜமா? சத்தியமான சிவனுக்கு தான் இருந்தாலும் இப்போ தான் கொண்டு கொடுத்துட்டு போகிறாரு. பாயாசம், சாம்பார், இரும்பார் எல்லாம் இந்த காய் போட்ட சோறு, குஸ்கா எல்லாம் இந்த கூட இப்போ தான் கொடுத்துட்டு போகிறாரு. நாங்கள் மத்தியானம் சாப்பிட்டுட்டோம். அதனால இந்த சோறு ஆள் கொஞ்சம் எடுக்கணும். சரி, இப்போ ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பேசுவோம். உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் சண்டை வந்திருக்கா? அதெல்லாம் கிடையாது. ஆ, அவரை பற்றி ஒரு வார்த்தை பேசுங்களேன். என்னத்த சொல்லுங்க? சும்மா சொல்லுங்கள் அவரை பற்றி. அதெல்லாம் எதுவுமே எங்களுக்குள்ள சண்டை வராதுங்க. ஆ, என்னை காணாம போனங்கிட்டு எங்களுக்கு போயிட்டு வந்தால் என் முடிச்சு எனக்கு தேடி வர ஒழிஞ்சி எங்களுக்குள்ள சண்டை ரொம்ப வராது. நிஜமானுமா? சத்தியமான எங்களுக்குள்ள சண்டை ரொம்ப வராது. வராது. நான் 2ஆம் தரத்தில் போனேன். ஓ, நீங்கள் 2ஆம் தரமாக தான் போனீங்களா? முதல் தரத்துக்கு பிள்ளைங்க? அது பிள்ளைலாம் செத்து போச்சு. என் சக்காத்திலும் செத்து போச்சு. சக்கால் தேவையும் செத்து போச்சு. என் சக்காத்திலும் செத்து போச்சு. ஆ, என் புருஷன் 5 வருஷமாக தனியாக தான் இருந்தார். அதனால எங்கள் அம்மா அப்பா சொன்னதுனால நான் அவரை கட்டிக்கிட்டேன். அவங்க சம்மதத்தினால நான் கட்டிக்கிட்டேன். ஆ, கட்டிட்டு இப்போ வாக்கு சொல்கிறாதான் தான் நான் இன்னமும் நல்லா இருக்கிறேன். அவங்க சொன்ன பிறகு நான் கட்டிக்கிட்டேன். நான் நல்லா இருக்கேன். ஓ, ஆமாம். எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணும், அந்த மாப்பிள்ளை வேணும், வயசான மாப்பிள்ளை வேணும்னா நான் கேட்கல. எங்கே நீ கட்டிக்க சொன்னீங்கன்னா நான் கட்டிக்கிறேன். அது போல் அவங்க பார்த்து கொடுத்தாங்க, நான் கட்டிக்கிறேன். கட்டிக்கிட்டீங்க. 2ஆம் தரம் தான் போனீங்க? ஆமாம், 2ஆம் தரம். 2ஆம் தரம் தான் போனீங்க. ஆனால் உங்களுக்கு 3 பிள்ளைங்க? ஆமாம், 3 பிள்ளைங்க. எல்லாமே நல்லா இருக்காங்க? இருக்காங்க. சரிம்மா, சரி. நான் எறும்பீஸ்வரர் டெம்பிளுக்கு அப்பப்போ வருவேன், வந்து சாமி கும்பிட்டு போவேன். சரிம்மா, நீங்கள் அப்புறம் உங்கள்கிட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நான் எந்த பிள்ளைங்களுக்கு போய் என்னத்தை சொல்ல போகிறோம்? ஆ, நான் என்னத்தை சொல்ல போகிறேன்? ஏதாவது சொல்லுங்களேன். நம்ம பேச்சை கேட்குற பிள்ளைங்களுக்கு சொல்லணும். ஆ, நம்ம பெற்ற பிள்ளைய நம்ம பேச்சை கேட்கல, அடுத்தவங்க ஓம் பிள்ளைக்கு நான் சொன்னால் கேட்குமா? ஆ, அது மாதிரி போக வேண்டியதான். நம்ம வழியை பார்த்து நம்ம நடந்துக்க வேண்டியதான். நமக்கு இறைவன் கொடுத்தானா, திங்க சோறு ஒரு கட்டை உலகம் கொடுத்தானா, தின்னுக்கிட்டு நம்ம வராற உட்காந்துருப்போம். 2 நேரம் டீ வாங்கி குடிக்கிறோம், மனசார உட்காந்துருப்போம். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நம்ம அறிவுரையே சொல்ல முடியாது, ஆஹா, சொல்லவும் கூடாது. சொல்லக்கூடாது. ஆ, நம்ம ஏன் சொல்லணும்? அதாவது இஷ்டம், அதாவது எப்படியே பண்ணிக்கிட்டு போகணும்னு நம்ம இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுக்கிட்டு போக வேண்டியதான். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். என் பிள்ளைகள் வேற என் காலம் வேறன்ட்டு போயிருவாங்க. அப்படிதான் இப்போ காலங்களே இருக்கு. உன் காலம் வேற, என் காலம் வேற. நீ பெத்த பிள்ளைய ஓன் சொன்ன பேச்சு இருக்குதா? இல்லை. என்ன அப்படிதான், நீ பெத்த பிள்ளை ஒன் சொன்ன பேச்சு இருக்குதா? இல்லை. மாதிரி நம்ம பெத்த பிள்ளை நம்ம சொன்ன பேச்சுக்கலாம். நம்ம பேர பிள்ளைங்க நம்ம பேச்ச கேட்குமா? கேட்காது. கேட்காது. பேர பிள்ளைய வேணால் வளர்க்கலாம். வளர்க்கலாம். உங்ககிட்ட மாயம் பிள்ளை இருக்குது, மாவு பிள்ளைகளும் இருக்குது, வளர்க்கலாம், எடுக்கலாம். ஆனால் நம்ம பேச்ச இன்னைக்கு இப்படி போகாதீங்க அப்படி போய் நம்ம சொல்லவே அறிகுறி இல்லை. அருகதையே இல்லையா? கிடையாது, கிடையாது. நம்ம சொல்கிறது யாராவது அதுக்கு சௌரியத்துக்கு அதாவது நடந்துட்டு போகுது. எப்படியே இருக்குதுக்கா, நான் அடித்து பிடிச்சிக்கிட்டு நல்ல பேர் எடுத்துக்கிட்டு நல்லா இருந்தால் சரி, அவ்வளோதான். சரிம்மா, இந்த உங்கள் கணவர் பேரை மட்டும் சொல்லுங்க. உங்கள் கணவர் பேரை மட்டும் சொல்லிடுங்க. என்ன பண்ண போறீங்க இப்போ? ஒன்றும் பண்ண பண்ணுவேன், ஒரு தடவை சொல்லிடுங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வேற கணவர் பேர் சொல்லி என்ன பண்ண போறீங்க? செத்தவர் பேர் சொல்லி. ஆமாம், முடிஞ்சு போன கதையெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் ஆமாம், அதெல்லாம் என்னத்துக்குங்க?
எல்லாருமே எல்லாத்துக்குமே இருக்காங்க. நம்ம மாத்திரம் என்ன, நம்ம கஷ்டத்தை நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு மேலே ஆட்டையும் ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான்ல, ஆமாம். எந்த விஷயமா இருந்தாலும் அவனுடைய கண் பார்வையிலேருந்து யாரும் தப்ப முடியாதுல்ல. ஆமாம். ஆ சரி. ஏம்மா இத்தனை 3 பிள்ளைகளை பெற்றுட்டு நீ இப்படி உட்காந்துருக்கேன்னு உனக்கு மன வருத்தம்? அதெல்லாம் மன வருத்தமே கிடையாதுங்க. நம்ம திருடுறோமா, வரட்டுறோமா, பொய் சொல்கிறோமா, இல்லை கொள்ளையடிச்சு திங்கிறோமா, ஒன்றும் கிடையாது. வாரம் மட்டும் ஐயா சாமின்னு கேட்குறோம், போடுறாங்க, சோறு கொடுக்குறாங்க, திங்கிறோம். இதில் என்ன, ஒருத்த வீட்டில் போய் பிச்சை எடுத்து வாங்கிக்கல, கோயில் வாசல் அவங்களாம் கொடுக்குறாங்க. அவங்களே தான் கொண்டாந்து கொடுப்பாங்க. நாங்களாம் போய் கேட்குறோம். அவங்க இந்த பாரு கொண்டாந்து வச்சுட்டு போயிருக்காங்க பாரு, அவங்களே கொண்டாந்து கொடுப்பாங்க. சரிம்மா, சரி, ஓகேம்மா. நான் உங்கள்கிட்ட வந்து பேசுனதில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. ஒன்றும் பயப்பட வேணாம். எல்லாம் சிவமயம். எல்லாம் சிவனை மிஞ்சி ஏதாவது நடக்க போதா? சிவனை மிஞ்சி எதுவுமே நடக்காது இல்லையா? சிவனோட நம்ம வந்து சிவனடியாராக இருக்கிறதுக்குள்ள நானும் ரொம்ப விரும்புகிறேன். கிட்டத்தட்ட நானும் உங்களோட வந்துடுவேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேண்டாம், நீங்களும் எங்களோட வர வேண்டாம். எங்கள் தலையெழுத்து தான் இப்படின்னா நீங்களும் அந்த தலையெழுத்து. இல்லைம்மா, நானும் ஒரு சிவனடியார் தான்ம்மா. நான் சிவனை ரொம்ப வணங்குறவன். அதனால் பாருங்க, அவங்களுக்கு வந்து அந்த சிவன் மாதிரியே இப்போ எல்லாமே இருக்குது. சரி, ஓகேம்மா. இது நம்ம இன்னும் நான் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லுவேன். எனக்கு தெரியாதுங்க அறிகுறியெல்லாம். அறிவுரை சொல்ல முடியாது. சரி, ஓகேம்மா. சரி, ஓகே. உங்கள்கிட்ட நான் பேசுனதில் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஓகே, இன்னொரு தடவை ஒரு சும்மா அப்படிங்க அப்படி ஒன்று